ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. கர்த்தரது நாளை கண்டபடி நாள் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த 3வது வேதபாடு கூட்டத்திலையும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நம்மை ஏந்தி நம்மை தாங்கி நம்மை சுமந்து நம்மை வழிநடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த உயிர்ப்பின் சத்தியங்களில் 22வது பாகத்தையும் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைபட போகிறார், நம்மோடு பேசப்பட போகிறார். இந்த வருஷம் துவங்கினதிலிருந்து கர்த்தர் விசுவாசத்திற்குரிய காரியங்களை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மோடு பேசினார். கடந்த வாரத்தில் கூட விசுவாசமும் நல்மன சாட்சியும் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் இணைந்தவைகள், அதாவது விசுவாசத்தோடு இணைந்தவைகள் ஒரு பிரிட்ஜ் போல நமக்கு காணப்படுகிறதான காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் அந்த வார்த்தைகளை நிறைவு செய்தோம். அந்த காரியங்களை தொடர்ச்சியாக இந்த வாரத்திலையும் இந்த காரியங்களை, அதாவது விசுவாசமும் நல்மன சாட்சியம் என்ற தலைப்பை தொடர்ச்சியாக இன்றைக்கும் நம்ம அந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் நம்ம கவனிக்க போகிறோம். எடுத்துள்ள வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18 மற்றும் 19ஆம் வசனம். போன வாரம் வாசித்த வசனங்களே தான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18 மற்றும் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளுக்கு முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாகிரு. இந்த நல்மன சாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார், ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார், நம்மோடு பேசினார். இந்த விசுவாசமாகிய கப்பலை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. அதற்கு நமக்கு விசுவாசம் மாத்திரம் அல்லாமல் நமக்கு விசுவாசத்தோடு கூடிய நல்மன சாட்சியும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். இதற்கு அடுத்த வசனமாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தில், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரங்களுக்கு என்ன பண்ணு, விலகு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் ஆண்டவர். ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். அதே போல 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம், மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் எனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு சில வசனங்களை, அதாவது தேவ வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கடந்த வாரங்களிலே திட்டமும் தெளிவுமாய் நம்மோடு இடைப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எப்படி விசுவாசம் முக்கியமோ அதே அளவு விசுவாசத்தோடு கூடிய நல்மன சாட்சியம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கடந்த வாரங்களில் நம்மோடு பேசினார். அதற்கு தொடர்ச்சியாக இந்த வாரங்களில் ஒரு சில வசனங்களையும் தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு அப்படி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, எடுத்துரைக்கிறார். இன்றைக்கு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக சபைகளில் விசுவாசிகளுக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு போராட்டம் இல்லை, எல்லா போராட்டத்தையும் இயேசு என்ன பண்ணாரு, சுமந்து தீர்த்துட்டார். உண்மைதான், அதெல்லாம் நாங்கள் இல்லவேன்னு சொல்ல மாட்டோம். இயேசு நமக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, சிலுவையை சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு மனுஷனாக வரும் பொழுது அவரும் என்ன பண்ணாரு, பாடுகளை சுமந்த தீர்த்தவராய் இருக்கிறார். அதே போல இந்த உலகத்துல தேவனுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக, தேவனுக்கு நல்மன சாட்சியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு.
அதுவும் ஒரு போராட்டம் மட்டும் இல்லை. இந்த 12ஆம் வசனத்துல நீங்க பார்க்க போனால் நிறைய காரியங்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துறைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டல என்னது பொல்லாத ஆவின் எக்காச்சக்கமான காரியங்கள்னால நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அது இந்த உலகத்தில் நம்ம மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த மாம்சத்துல அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. எல்லாம் வந்தாலும் அவைகள்ல நம்ம எப்படி இருக்கணுமா? விசுவாசத்தோடு கூடிய நல் மனசாட்சி உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு வியாதி வந்துருச்சே, போராட்டம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை விட்டு விலகியும் போயிடக்கூடாது. உங்களுடைய சாட்சிகளையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? இழந்துடக்கூடாது, இல்லையா? உங்களுக்கு என்று ஒரு சாட்சியை நீங்க ஏற்படுத்தி வைத்திருப்பீங்க. ஒரு சிலர் உங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நினைச்சிருவாங்க. அவங்கள பாருங்க, எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அவங்க இயேசுக்குள்ளாக எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு என்ன இருப்பாங்க, அன்பாக இருக்கிறாங்க. எது வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் அவங்களுக்கு பலனை தருகிறார், சத்துவத்தை தருகிறார் என்று சொல்லி வெளியில இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருப்பான். ஆனா நமக்குள்ள நினைச்சிருப்பான், எனக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் மெயின்டைன் பண்றது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்படி அல்ல. நம்முடைய விசுவாசத்தோடு கூடிய நல் மனசாட்சி நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசேஷமாக நம்ம போராடுகிற போராட்டத்தில் நமக்கு ஒரு சாட்சி இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரங்க வியாதியினாலும் படுக்கையினாலும் பலவீனங்களினாலும் கஷ்டங்களினாலும் எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்க அந்த சாட்சியை காத்துக்கொள்ளுகிறாங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகமாய் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் சாட்சியை காத்துக்கணும், என் நல் மன சாட்சியை நான் காத்துக்கணும். என் போராட்டத்தை நான் வழி விலகி போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றத்தில் போடுறதுக்கு காரணம், அவங்க சாட்சியை இழந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அந்த விசுவாசம் என்ன இல்லை, எல்லா நேரங்களிலும் இல்லை என்பதில் நம்ம என்ன பண்றோம்? அறிந்து கொள்ளுகிற முடியுதா இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் நீங்கள் விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களா இருங்க. அந்த உங்க நல் மன சாட்சியில் அந்த விசுவாசத்தோடு ஐக்கியப்படணும். ஐக்கியப்பட்டாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? வளர முடியும். பானையில வெறும் அரிசியை மட்டும் போட்டுட்டா சாப்பாடு வெந்து மேல வந்துருமா? முடியுமா? முடியாது. அதுல தண்ணி வேணும், அதுக்கேற்ற சூடு வேணும், நெருப்பு வேணும், எல்லாமே இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அந்த பானையில இருந்து மேல என்ன வரும்? அரிசி வெந்து சாப்பாடா வெளிவரும். அப்படிதான் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியோடு வாழணும்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு வேணும். விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும், நல்மன சாட்சி வேணும். எல்லாமே இருந்தாதான் உன் கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ வளர்ந்து மேல வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய நல்மன சாட்சியை பலப்படுத்திக் கொள்ளணும். நீங்க விழுந்துடக்கூடாது. விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4 மாசமா பேசிட்டே வருகிறார். இந்த விசுவாசத்தை குறித்து நாம கேட்கிறோம் என்று சொன்னால் அந்த விசுவாசத்துல ஒரு மாதமும் ஒரு வாரமும் நம்ம பலப்படணும். இந்த விசுவாசம் நமக்குள்ள கிரியை செய்யணும். இந்த விசுவாசம் கிரியை செய்கிறதாய் நமக்குள்ள காணப்படணும். நமக்கு எப்படி இந்த விசுவாசம் பலுகி நம்மை பெருக செய்கிறதா இருக்கணும். அந்த விசுவாசம் நம்ம நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறதா இருக்கணும். அப்பேற்பட்ட காரியங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக வசனங்களை நமக்கு இன்றைக்கு காண்பித்து அவர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ளாக கிருபையில் என்னப்படு பலப்பட வேண்டும். முதலாவது நீ விசுவாசத்துல பலனடைய சொல்லணும். முதலாவது நீ கிறிஸ்து இயேசுக்குள்ள நீ என்ன பண்ணணும்? முதலாவது பலப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிற காரியம் என்னன்னா, ஏசு கிறிஸ்து இல்லாம நம்ம மேல வந்துடலாம், ஏசு கிறிஸ்து இல்லாம நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லா காரியத்தையும் செஞ்சிடலாம், ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியாம இந்த காரியத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏசப்பாக்கு தெரியாம ஏதாவது காரியத்தை நம்மளால செய்ய முடியுமா? இயேசு கிறிஸ்துக்கு மறைச்சிட்டு ஏதாவது உலகத்துல ஏதாவது செஞ்சிட முடியுமா? நீ எங்க போனாலும் சரி. அதான் வசனம் சொல்லுது,
நீ வானத்துக்கு மேலே ஏறி போனாலும் நான் அங்கே இருக்கிறேன், நீ பாதாளத்தின் போய் அங்கே படுக்க போட்டாலும் நான் எங்க இருக்கிறேன், அங்கேயும் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம தேவனை அறியாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதுதான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் கிருபையில நீ என்ன பண்ணணும், பலப்படுப்பா. முதலாவது நீ பலவானாயிரு, நீ பலப்படணும், நீ சத்துவப்படணும். அப்பதான் உனக்கு நல்மன சாட்சியில நீ வளர முடியும். நீ பலப்படாம நீ சோர்ந்து போயிட்ட அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கல்லு தடிக்கு நீ விழுந்தாலும் மறிச்சு போயிருங்க, சின்ன கல்லு தடிக்கு நீ விழுந்தாலும் அடிபட்டுரும். ஆனால் தேவனுக்குள்ள நீங்க பலப்படுவீர்கள் என்று சொன்னா, கர்த்தருக்குள்ள நீங்க பலப்படுவீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆனால் மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஆண்டவர் பனி போல உலக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு வர்ற கஷ்டம் தான் பெருசு, எனக்கு வர்ற பிரச்சனை தான் பெரிது. நான் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். என் வாலிப பிரயாயத்தில் நான் நினைப்பேன், ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். அந்த நேரம் பார்த்து எவனாவது ஒருவன் என்கிட்ட வந்து என்ன பண்ணுவான், பேசுவான். என் காலேஜில் அப்படிதான் வந்து என்ன பண்ணுவாங்க, என் கூட பேசுவான். நான் நினைப்பேன், ஏன்னா எனக்கே இருக்குன்னா 1008 பிரச்சனை, இதுல இவன் வேற வந்து நம்ம கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறான், வந்து பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் பேசி முடிச்ச பிறகுதான் தெரியும் நம்மளுடைய பிரச்சனைலாம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனா வந்திருக்க மாட்டான், ஆண்டவர் கொண்டு வந்திருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி கொடுக்கறதான காரியம். நீ நினைச்சிட்டு இருக்கிற பாத்தியா, உன் பிரச்சனை எல்லாம் என்னது, ஒரு தூசு. இவன் பிரச்சனையா பாரு, இவனுக்கு இருக்கிற பிரச்சனையா உனக்கு இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு ஆறுதல் படுத்துவார். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு, பலப்படுத்துவார். அப்ப ஆண்டவருக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், பலப்படணும். ஆண்டவருக்குள்ள நீங்க பலப்படணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உனக்குள்ள முதலாவது என்ன பண்ணணும், பலப்படணும். ஆண்டவரே பலப்படணும்னா ஸ்ட்ராங், என்னது ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்னென்ன தேவைப்படுகிறது, கல் வேணும், மண் வேணும், ஜல்லி வேணும். இப்போ இரும்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட், இதுதான் ஸ்ட்ராங், இதுதான் உறுதி, இதுதான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அது போலதான் கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், பலப்படும். இப்போ அது காற்று எத்தனை அடிச்சாலும் என்ன பண்ணாது, சாயாது, விடாது. ஏன்னா அதை நாம் என்ன பண்ணிருக்கிறோம், உறுதியா கட்டி வச்சிருக்கிறோம். ஆனால் ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம சும்மா அப்படி கட்டி விட்டுருந்தோம்னா ஒரு சின்ன காத்துக்கு என்ன ஆயிரும், அசைஞ்சிரும். அதே போலதான் உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் நீங்க கிறிஸ்துவுக்குள் பலப்படுங்க. முதலாவது இன்னைக்கு நம்ம விழுந்து விழுந்து போகிறதுக்கு காரணம், இன்னைக்கு விழுந்து விழுந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற காரணம், கஷ்டத்தின் மத்தியில் அழுகிறது காரணம், போராட்டத்தின் மத்தியில் அழுது கொண்டிருக்கிற காரியம், ஏதாவது குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை நடந்த பிறகு அழுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள் பலப்படவே இல்லை என்பதை உங்களுக்கு அது உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க எல்லாவற்றையும் நீங்க மேற்கொள்ளணும், நீங்க எல்லாவற்றையும் சகிக்கணும், நீங்க எல்லாவற்றிலும் பலப்படணும் அப்படின்னு சொன்னா முதலாவது உங்களை கர்த்தருக்குள் ஸ்ட்ராங் பண்ணுங்க. எப்படி, கர்த்தருக்குள் நீங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும். இப்ப கீழே நாங்க வீடு கட்டியிருந்தோம், மேல நாங்க கம்பி வளர்த்து விடாததுனால என்ன ஆயிடுச்சு, மேல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் எங்களால என்ன பண்ண முடியல, போட முடியல. ஆனா கம்பி ஒரு வேளை எடுத்து விட்டுருந்தாங்கன்னா நாங்க அந்த கம்பியோட ஜாயின் பண்ணி இதை கட்டும் போது என்ன இருக்கும், இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அப்படிதான் உங்களுக்கும் ஆண்டவர்களும் ஒரு கனெக்ஷன் வேணும். அந்த கனெக்ஷன் இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, பலப்பட முடியாது. ஆனா இன்னைக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய காரியங்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நாங்க பாக்குறோம் அநேக இடங்களில் என்ன பண்றாங்க, அதை உடைச்சு கீழே வரைக்கும் வெல்டு பண்ணி அதை மேல எடுத்து போடுறாங்க. இன்னைக்கு நிறைய காரியங்கள், இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ நாம ஆண்டவருக்குள்ள எப்படி நாமும் பலப்படணும்னா அங்க என்ன பண்ணணும், அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அது என்ன ஆகும், பலப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பலப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, பலப்படணும், பலப்படணும். நான் கர்த்தருக்குள் பலப்படணும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னது, இந்த பருப்பு சாப்பிடுங்க உங்களுக்கு பலன் வரும், இந்த அரிசி சாப்பிடுங்க நீங்க என்ன வரும், பலன் வரும், இந்த கோதுமை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இது சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஹைட்டாவும் வருவீங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் வருவீங்க அப்படின்னு சொல்லி நம் சரீரத்திற்கு அநேக காரியங்களை விற்கிறாங்க இல்லையா? ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஆவியில நீங்க பலப்படணும்னு சொன்னா நீங்க எந்த ப்ராடக்ட் எடுக்க தேவையில்லை, ஒரே ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள பலப்படணும். ஆவிக்குரிய ரீதியில நீங்க வளரணும்னா நீங்க கர்த்தருக்குள் அவருடைய கிருபையில் பலப்படணும். அதுதான் சொல்றான் பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, நீங்க என் குமாரனே, அவன் சொல்லுகிறது எப்ப பாருங்களேன், அவன் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறது என் குமாரனே, என் குமாரனே, என் குமாரனேன்னு சொல்லி அவனை தன்னுடைய மகனாக, ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிரியையில் என்ன பண்ணு, பலப்படு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பலன் இல்லை இல்லையா? விசுவாசத்துல ஓட முடியல, கப்பல் கவுந்து போகுது. காரணம் என்ன தெரியுமா? அந்த பலன் இல்லை. அந்த பலன் உங்களுக்கும் எனக்கும் வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறாங்க, ஒரு 4 வருஷம் சபைக்கு வராங்க, 5 வருஷம் சபைக்கு வராங்க, அப்புறம் அவங்களுடைய ஆவிக்குரிய ரீதியில் என்ன பண்ணிடுறாங்க, விழுந்து போறாங்க, சபைக்கு போறதில்ல, பின்மாற்றத்தின் ஆவிகளுக்குள்ள போயிடுறாங்க, தேவனை தேடாம போகிறாங்க. முன்னால எண்ணத்தை வணங்கிட்டு இருந்தாங்களோ அதையே என்ன பண்ணிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் வணங்க ஆரம்பிச்சுறாங்க. இப்ப ஏற்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள வளர்றதுக்கு காரணம் என்னவென்று சொன்னா அவங்க கர்த்தருக்குள் பலப்படவே இல்லை. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், இந்த வார்த்தைகளை ஆன்லைன் மூலமாக கேட்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்க பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது என்று சொன்னால், நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்குள்ள பலப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளதான அந்த ஐக்கியம் நிச்சயமாகவே பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஏசப்பாவோட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொன்னா உங்க உறவு பலப்படும் இல்லையா? இன்னைக்கு நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, காலேஜ் படிக்கும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் கடைசி காலத்தில் யார் அவங்களோடு இருப்பாங்க சொல்லி பார்க்கலாம். கடைசியில் நம்ம மரணிக்கும் போது யார் கூட இருப்பாங்க? ஒன்று நமக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா சொந்தக்காரங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க நம்ம யாரோட நம்ம நெருக்கமா இருக்கிறோமோ அவங்க தான் கடைசியில நம்ம கூட இருப்பாங்க. ஹல்லேலூயா. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். யாராவது வந்து நம்ம மரணத்தில் கூட வந்து நின்ற முடியுமா? யாருனே தெரியாதவங்க, ஏதோ ஒரு 100 நடக்கலாம், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால அவங்க கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது அந்த காரியம் நடக்கலாம். ஆனால் மற்ற நேரங்களில் நமக்கு நெருக்கமானவர்களோ, நம்மளோட யார் அதிகமாக ஐக்கியமாக இருக்கிறோமோ அவங்களோடு தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்முடைய நேரங்களை செலவுபடுகிறோம். அதே போலதான் நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்க பலப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க இயேசுப்பா கிட்ட மட்டும்தான் பேசுவீங்க. ஹல்லேலூயா. எல்லா விஷயத்தையும் ஏசப்பா கிட்ட தான் சொல்லுவீங்க. ஏசப்பா நான் இதை செய்ய போகிறேன், செய்யட்டுமா? இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இதை செய்யட்டுமா? நாளைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நான் செய்ய போறேன், இந்த காரியத்தெல்லாம் நான் தொடங்க போகிறேன், நான் வீடு கட்ட போகிறேன், நான் வண்டி வாங்க போறேன், வேகம் என்னது நிறைய பொருள் வாங்க போறேன், ஏதாவது ஒரு பொருளை நான் வாங்க போகிறேன், இல்லை நான் இந்த இடத்துக்கு நான் கடந்து போக போறேன், தூரமாய் தேசத்துக்கு நான் கடந்து போக போறேன், என் கூட வாங்க, என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணோம், ஆண்டவரோடு பலப்பட்டு ஆண்டவரோட ஐக்கியப்பட்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாரு, உதவி செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கணும், முதலாவது பலப்பட்டிருக்க வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும். ஆண்டவரோடு பலப்பட்டிருங்க. மனுஷனோடோ இல்லை சொந்தங்களோடோ பந்தங்களோடோ இந்த கால சூழ்நிலைக்கு சொல்றேன், யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி இல்லையா? அப்போ ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்க. நீங்க ஆண்டவரோடு ஐக்கியப்படும் பொழுது ஆண்டவர் உதவி செய்கிற கரங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீங்க நம்பி இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அவன் செய்ய மாட்டான், யாருன்னே தெரியாத வந்து உங்களுக்கு உதவி செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் யார் அதெல்லாம் உருவாக்குறன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆண்டவருக்குள்ள பலப்படுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருக்குள்ள உறுதியாகுங்க. மனுஷனை நம்பிடாதுங்க. இவன் எனக்கு உதவி செஞ்சிருவான், என் சொந்தக்காரன், என் அப்பா, என் அம்மா, என் கணவன், என் மனைவி, என் சொந்த வந்தா, அக்கா, தங்கச்சி, இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்யட்டும், நல்லதுதான், நான் வேணான்னு சொல்ல. அதனால என் தேவ அன்பை விட்டு நீங்க விலகாதீங்க. என் தேவனுக்குள்ளாக நீங்க பலப்படுகிறத விட்டு நீங்க விலகி போயிடாதீங்க. அப்போ நீங்க ஆண்டவருக்குள்ள முதலாவது பலப்படு, ஆண்டவருக்குள்ள ஐக்கியப்படு. உதவி செய்யறவன் இன்னும் அதிகமா உனக்கு உதவி செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குள்ள பலப்படுங்க. ஆண்டவருக்குள்ள நீங்க பலப்படும் போது நீங்க நல் மனசாட்சி உள்ளவர்களாய் காணப்படும். ஹல்லேலூயா. நீங்க சாட்சி உள்ளவர்களாய் மாற்றப்படுவீங்க, நல் மனசாட்சி உள்ளவர்களாய் மாற்றப்படுவீங்க. இரண்டாவது காரியம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய முதலாம் மற்றும் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயத்திற்கு போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, நல்மன சாட்சியோடு வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த காரியங்கள்லாம் நமக்கு வேணும். முதல் வசனத்துல அவர் சொல்லுகிறதான இந்த குவாலிட்டிலாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது காரியம், அந்த இரண்டாவது வசனத்துல தான் மெயினா சொல்றாரு, நீ நல்மன சாட்சி உள்ளவனாய் காணப்படணும் என்று சொன்னார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன பண்ணுமா, பிரசங்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ நீ என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணிரு. இந்த மனுஷனை நீ திருப்பி உன் வாழ்க்கையில பார்க்க மாட்டேன்னு தெரிஞ்சுச்சா, சுவிசேஷத்தை சொல்லு. அவன் ஆத்மா கெட்டு போகிறது தப்பிக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து சொல்றார், எல்லா நீடிய சாந்தத்தோடும் என்ன பண்ணுமா, உபதேசம் பண்ணு. இன்னைக்கு உபதேசம் பண்றோம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படிதான் உபதேசம் பண்ணணும். எப்படி உபதேசம் பண்ணா, நீடிய சாந்தத்தோடு உபதேசம் பண்ணு. கடிந்து கொள். அது கூட எப்படி கடிந்து கொள்ளணுமா, சாந்தத்தோடு என்ன பண்ணு, அவங்களை கண்டகம் பண்ணு. அவங்களை சாந்தத்தோடு கடிந்து கொண்டு அவங்களுக்கு என்ன பண்ணு, புத்தி சொல்லு. ஏன்னா ஒரு சிலர் ஆர்ஷா சொன்னா என்ன பண்ணுவான்னா ஏத்துக்க மாட்டான். யார் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி என்ன பண்ணணும், புத்தி சொல்லணும். ஆனால் புத்தி சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணு, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை சொல்லுப்பா. நீ என்ன பண்ணிராத, அந்த வசனத்தை நீ என்ன பண்ணு, தவறாய் சொல்லிராத, ஜாக்கிரதையாய் சொல்லு. நீ அவங்களுக்கு சொல்லும் பொழுது ஜாக்கிரதை உள்ளவனாய் பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும். ஏன்னா ஏதாவது பேசிட்டானா நீ கோவப்பட்ட கூடாது இல்லையா, அப்போ உன்னுடைய சாட்சி என்ன ஆயிரும், கெட்டு போயிடும். நீ என்ன பண்ணிடக்கூடாது, உன்னுடைய நல்ல சாட்சியை இழந்துடக்கூடாது. பிரசங்கம் பண்ணும் போது நீடிய சாந்தத்தோடு உபதேசம். எப்படி உபதேசம் பண்ணும், ஒருத்தருக்கு அறிவுரையை சொல்றீங்களா, என்ன பண்ணணும், அன்பா சொல்லுங்க. அப்படி கேட்கலையா, ரெண்டாவது அவங்களை கடிந்து கொள்ளுங்க. அப்படியும் கேட்கலையா, அவங்களை என்ன பண்ணு, கண்டகனம் பண்ணு. ஆண்டவர் வசனம் சொல்லுது, நீ முதலாவது அவனுக்கு சொல்லு. கேட்கலையா, கண்டகம் பண்ண. அடுத்து கடிந்து கொண்டு என்ன பண்ணு, சொல்லுகிறே. அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போயும் அப்படிதான் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சுவிசேஷங்களை கேட்காதவங்களுக்கு முதலாவது பொறுமையா சொல்லியிருக்கிறோம், கடிந்து சொல்லியிருக்கிறோம், கண்டகமா சொல்லியிருக்கிறோம். இதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்கிறது அவங்களுடைய விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்மன சாட்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்க. கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்க, தப்பே கிடையாது.
இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்க. முதலாவது அன்பா சொல்லுங்க, சாந்தமா சொல்லாதீங்க. எடுத்த உடனே பிள்ளைகள் மேல என்ன பண்ணிடாதீங்க, எரிச்சலை காட்டிடாதீங்க. பிள்ளைங்க அப்புறம் நீங்க சொல்றத எந்த காரியத்தையும் என்ன பண்ணாது, கேட்காது. முதலாவது சொல்லுங்க, பொறுமையோடு சொல்லுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிற மனநிலைமையோடு பிள்ளைகள் இல்லை. அது எல்கேஜி பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்ம சொல்லுகிற காரியங்களை நம்ம காது கொடுத்து அந்த வசனத்தை கேட்கிறதுக்காக இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் இல்லை. ஏன்னா பிசாசு அப்படி பிள்ளைகளுடைய காரியங்களிலே இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கிறான், கலைகளை விதைக்கிறான். அப்போ அதுதான் சொல்றாரு, அப்பவே நீ சொல்லும் பொழுது என்ன பண்ணு, சாந்தமா சொல்லு. அப்படியும் கேட்கலையா, ரெண்டாவது கண்டகம் பண்ணு, கடிந்து கொள்ளு. அப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணு, புத்தி சொல். அப்படியா நீங்க என்ன பண்ணணும், புத்தி சொல்லுகிறவர்களா இருக்கணும். ஒரு புத்தி சொல்றதுல கூட எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றது ஈஸியா இருக்குது, ஆனா செய்யறதுதான் ரொம்ப கடினம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. தப்பு செய்யறாங்களா, தப்புன்னு தெரியுதா, தப்புன்னு சொல்லுங்க. நெருக்கமாவா இருக்கிறாங்களே, சொந்தக்காரங்களா இருக்கிறாங்களே, அம்மா அப்பா இருக்கிறாங்களே, அப்பாவா இருக்கிறாங்களே, பிள்ளைகளா இருக்கிறாங்களே சொல்லி என்ன பண்ணிடாதீங்க, கடிந்து கொள்ளாம விட்டுறாதீங்க. தப்புனா அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, தப்புன்னு சொல்லுங்க. நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லுங்க, அந்த இடத்துல கடிந்து கொள்ளுங்க. அந்த இடத்துல நீ இதை செய்யாதன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க காலகட்டத்தில் அந்த பிள்ளைகள் கேட்கும், நான் இந்த தவறு செய்யும் போது ஏமா இந்த இடத்துல எனக்கு தப்புன்னு நீங்க சொல்லல, ஏன் இந்த இடத்துல நீங்க எனக்கு தவறுன்னு சொல்லல, அதனால தானே நான் இப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவன் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணக்கூடாது, நின்றக்கூடாது. அந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை நல் மனசாட்சியோடு நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்குள்ள பலப்படுத்துங்க. ரெண்டாவது அவங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்க. பிள்ளைகள் கேட்கலையா, ரெண்டாவது போடுங்க. ரெண்டு, அதுதான் வசனமும் நமக்கு சொல்லி கொடுக்குது இல்லையா? இப்போ பிள்ளைகள் அந்த இடத்துல எந்த இடத்துல வளர்க்க வேண்டிய இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லுங்க. அந்த இடத்துல விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாய் போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணுது, நல்ல பிள்ளையா தான் இருக்குது, ஆனால் அதை வளர்க்கிற இடத்துல என்ன பண்ணல, சரியான கடிந்து கொள்ளுதலோ புத்தி சொல்லுகிறதுலையோ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, தவறு செய்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க பாருங்க, கன்சா கேஸ்லயோ என்னென்ன கேஸ்லயோ என்னென்ன காரியங்களோ என்ன பண்றது, மாட்டிக்கொள்கிறது. அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறது தவறுப்பா, திருடுறது தப்புப்பா, அடுத்தவங்களை அடிக்கிறது தப்பு, கொள்றது தப்புன்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை இன்னைக்கு உங்களுக்கு அவமானத்தை தேடி தர இல்லையா? அப்ப அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய காரியத்துல, கடிந்து கொள்ள வேண்டிய காரியத்துல இன்னைக்கு சின்ன சின்ன தப்புகளை அந்த பிள்ளைகளை நீங்க சொல்லாம விட்டுறதுனால உங்க பிள்ளைகளுடைய நல் மனசாட்சி கெட்டு போகிறதா இருக்குது. ஹல்லேலூயா. அவங்க சாட்சி மன்றம் கெடுக்கிறது இல்லை, உங்க சாட்சியும் கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவா இருக்கிறாங்க, பிள்ளைகளை இப்படி வளர்த்துட்டாங்களே, பிள்ளைகளை இப்படி வளர்க்காம விட்டுட்டாங்களே, ஊருக்கு தான் உபதேசம், உங்க பிள்ளை இப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, நம்முடைய சாட்சிகளை கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நடக்க வேண்டிய விதத்தில் நடத்துங்க, சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லுங்க, கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல புத்தி சொல்லுங்க. ஒரு 4 பேர் இருக்கிறாங்களா அந்த இடத்துல சாந்தமா சொல்லுங்க. அப்படியே கேட்கலையா அப்ப போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 பேர் இருக்கும்போது சொல்லுறது கேட்கலையா போடுங்க அந்த இடத்துல, அப்பயாவது கேட்கட்டும். பிள்ளைகளை நீங்க கடிந்து கொள்ள என்று சொன்னால் பரலோகம் உங்கள் நிமித்தம் ரொம்ப துக்கப்படும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இணைந்தவைகளாய் நாம பலப்படுவோம், கடிந்து கொண்டு புத்தி சொல்லவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரமும் இந்த சப்ஜெக்ட் முடியல. இது விசுவாசமும் நல் மனசாட்சியும் இன்னும் முடியல. ஹல்லேலூயா. இன்னும் அந்த காரியங்கள் இருக்கிற. 2வது காரியங்கள் விசுவாசமும் ஜெபம். அடுத்த டாபிக் விசுவாசமும் ஜெபமும். நாம் எப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு எப்படியெல்லாம் கேட்கணும், எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரியங்களை
அடுத்த வாரத்தை நாம் தொடர்வோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த காரியங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கேளுங்க. இந்த வசனங்களை நீங்கள் மறுபடியும் கேட்கணும்னு சொன்னால் நம்முடைய யூடியூப் சேனல் இந்த வசனங்கள் இருக்கிறது, நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார். இன்னும் அநேக காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. நம் தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம்